ஜெயங்கொண்டம் தாலுகா அலுவலகத்தில் புகார் அளிக்க சென்ற பெண்ணின் செல்போனை துணை வட்டாட்சியர் பிடுங்கி உடைத்தெறிந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ரேணுகாதேவி. இவர் தனக்கு சொந்தமான நிலத்தின் பட்டாவில் சட்டவிரோதமாக சிலரது பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறி ஜெயங்கொண்டம் தாலுகா அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். ஆனால் மனு குறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய அவர் வட்டாட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வட்டாட்சியர் பேசியதை செல்போனில் வீடியோவும் எடுத்துள்ளார். அப்போது பணியில் இருந்த மண்டல துணை வட்டாட்சியர் ரேணுகாதேவியை தகாத வார்த்தையில் திட்டியதாகவும் செல்போனை பிடுங்கி உடைத்தெறிந்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து ஜெயங்கொண்டம் போலீசாரிடம் ரேணுகாதேவி புகார் அளித்தார். சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செல்வம் அவர் வந்துட்டு தகாத வார்த்தைகளை பேசுறாரு. ஏங்க அப்படி பண்ணீங்க, ஏங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாக்க நான் அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் செய்வேன். நீ யார் என்ன கேட்கறது, உன்னால முடிஞ்சதை போய் பார்த்துக்கோன்னு சொல்றாரு. முடியாதுன்னு சொல்றத எனக்கு ஒன்று கைப்பட எழுதி கொடுங்க, அப்படி இல்லாட்டி போனாங்க நான் வேணா போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கவான்னு நான் போனை எடுத்தேன். அங்க இருந்து டேபிளை தாண்டி ஓடி வந்து நான் நெஞ்சுக்கிட்ட வச்சிருக்க போனை என்னை அப்படியே எங்கெல்லாம் தொடக்கூடாத கையை வச்சு பிடிச்சி இழுத்து கீழே என்னை தள்ளி திரும்பவும் எடுத்திருந்த போனை உடைச்சி, அதுக்கு பிறகு எடுத்திருந்த போனை உடைச்சி அங்க கனகராஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு வியோ மெய்து 2-3 ஸ்டாப் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல அவ்வளோ ரகலை பண்ணி கொடுமைப்படுத்தினாங்க. அதாவது என்னோட நியாயமான கோரிக்கைகளை நான் கேட்கணும் போனாக்க இந்த மாதிரி செய்யறாங்கனாக்க அப்போ தாசில்தார் அவரு நடவடிக்கை எடுக்கணும்.